الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. رواه الترمذي أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்லாஹுடைய உயரிய பெயர் நாமம் கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். பலாத்தும் சலாமும் இம்முயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவலும் பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது வீட்டிலே, அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாரிபர்களே, சிறார்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், தனிமேல் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும், சோதனையான இக்கட்டான கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் அந்த கட்டளை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாளிலே அல்லாஹ்
அந்த உயரிய முத்தகினுடைய கூட்டத்திலே எம்மை சேர்த்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் புனிதமானது. இஸ்லாம் எப்படி புனிதமான மார்க்கமோ அந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றவர்களும் புனிதமானவர்கள். அதே போன்று இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற முஸ்லிம்கள் முஃமின்கள் எப்படி புனிதமானவர்களோ அதே போன்று அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அவர்களுடைய அன்றாட என்ன விடயமாக இருந்தாலும் அதுவும் தூய்மையானது, அதுவும் சிறப்புக்குரியது, அதுவும் மக்களால் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளின் ஊடாக சொல்லித் தந்தார்கள். வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுடைய சிறப்புகளை ஏராளம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், நேர்மையான முறையிலே உண்மை சொல்லி நம்பிக்கையோடு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரி நாளைய கியாமத்துடைய நாளையிலே மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவர் நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவார், உண்மையாளர்களோடு எழுப்பாட்டப்படுவார், ஷுஹதாக்களோடு எழுப்பாட்டப்படுவார், அவர்களோடு வருவார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமார்களுடைய காலத்திலே வாழாவிட்டாலும் நபிமார்களுடைய காலத்திலே அவர்களுக்கு இருந்த மிக முக்கியமான சிஃபத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுவத்துக்கு முன்னாலே அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்ற பட்டத்தை பெற்றவர்கள். அந்த காலத்திலே அவர் நபியோ ரசூலோ கிடையாது. அதற்கு முன்னதாகவே இஸ்லாத்தை ஏற்காத அந்த ஜாஹிலிய மக்கள் கூட அவர்களுக்கு சூட்டிய பெயராக இருக்கிறது. அந்த நம்பிக்கை நாணயம் எங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற போது நாளைய கியாமத்துடைய நாளையிலே நாமும் நபிமார்கள் இருப்போம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்காக இருக்கிறது. எனவே அல்லாஹ் இந்த விசாலமான விரிந்த இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு பயனுள்ள அநேகமான வளங்களை கொண்டு அல்லாஹ் இந்த பூமியை நிரப்பியுள்ளான். சில பொருட்கள் இனாமாக கிடைக்கின்ற அதே வேளை இன்னும் சில பொருட்கள் மனிதனுடைய முயற்சியினால் அங்கே பெறப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தொழில் செய்வது என்பது இழிவு கிடையாது. தொழில் இல்லாமல் இருக்கிறதான் சில வேளை அது இழிவாக இருக்கும், சில வேளை அது கேவலமாகியும் விடும். எனவே இந்த உலகத்திலே ஒவ்வொருடைய முயற்சிக்கு ஏற்ப அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். சிலர் அதிகமாக முயற்சி பண்ணுவார்கள், ஆனால் அவர்கள் தேடக்கூடிய ப்ராஃபிட், ஆதாயம் குறைவாக இருக்கும். இன்னும் சிலர் குறைவாக முயற்சி பண்ணுவார்கள், அல்லாஹ் அதிகமாக பரக்கத்தையும் அதிகமான செல்வத்தையும் கொடுப்பான். இதை பார்த்து யாரும் பொறாமை கொள்ள முடியாது. ஆனால் இதற்கு மாற்றமாக குறுக்கு வழிகளிலே, ஹராமான வழிகளிலே ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு முற்படக்கூடாது. ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு ஹுத்பாவை ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஒரு மனிதனுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கும் அவன் தேடுகின்ற பொருளாதாரம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அது கடையிலே இருந்து தேடுகின்ற வருவாயாக இருக்கலாம், அல்லது தோட்டம் துறவுகளிலே வயலிலிருந்து பெறக்கூடிய நெல்லாக, தேங்காயாக, ஏனைய தானியங்களுடைய வருவாயாக இருக்கலாம். அது எல்லாம் ஹலாலானதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, ஒரு மனிதன் ஒரு ஆடையை வாங்குகின்றான், 10 திர்ஹங்களை கொடுத்து ஒரு ஆடையை வாங்குகின்றான். 9 திர்ஹங்கள் அவன் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்தவை. அதிலே ஒரு திர்ஹம் ஹராம் இருக்கிறது, ஹராம் கலந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அந்த ஒரு திர்ஹம் ஹராம் கலந்ததன் காரணமாக அந்த மனிதனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லலாம், உம்ராவுக்கு செல்லலாம், ஜக்காத்தை நிறைவேற்றலாம், இன்னொரு எவ்வளவோ கடமைகளை செய்யலாம். ஆனால் அன்பானவர்களே, அந்த கடமைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு அந்த ஹராமான ஒரு திர்ஹம் காரணமாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்த எல்லா நபிமார்களும் அவருடைய சக்திக்கு உட்பட்டவாறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களும் தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேர்மையான தொழிலை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை
இந்த இஸ்லாமிய வரலாறு அது மாத்திரமல்ல, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இரும்பு தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விவசாயியாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தச்சனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடையராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்தும் இன்னும் வியாபாரத்திலே அதிக ஈடுபாடு காட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஸா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் மிகப்பெரிய வியாபாரிகளாக விவசாயிகளாக வந்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனூடாக நாங்கள் எதை வழங்குகின்றோம்? இந்த உம்மத்துக்கு நேர் வழிகாட்ட வந்த நபிமார்கள் கூட தொழிலே அக்கறை காட்டியிருக்கிறார்கள், தொழிலை ஒரு அங்கமாக அவர்கள் கருதியிருக்கிறார்கள். எனவே அந்த தொழில் நேர்மையானதாக, நம்பிக்கை நாணயம் உள்ளதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பிரட்டி பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருக்கு தொழிலே ஏனைய விடயங்களில் உதவியாக இருந்தால், பிறருக்கு நான் சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அவருடைய பொறுப்பு இருந்த காலப்பகுதியில் அவர்களுக்கு ஆடுகளை மேய்த்து இன்னும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். சிறிய தந்தை அபூ தாலிப் அவருடைய காலத்திலே வாழுகின்ற போது கூட வர்த்தகங்கள் அவர்களுக்கு உதவி, அவருடைய பொருட்களை எடுத்து சென்று அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதே போன்று வாலிப பருவத்தை எடுத்துக்கொண்டால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சீமாட்டி மக்காவிலே வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண். அவருடைய வியாபாரத்தை, அதாவது உலகளாவிய ரீதியிலே அந்த வியாபாரத்தை எடுத்துச் செல்வதற்காக பல நாடுகளுக்கு வியாபார நோக்கமாக சென்று அந்த வியாபாரத்திலே அதிக அதிக வருவாயை ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பிரட்டி பார்த்தாலும் தொழில்துறையிலே அவர்கள் முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது எங்களுடைய தொழில் மிக மிக முக்கியமாக நேர்மை மிக்கதாக எங்களுடைய தொழில் அமைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது இந்த உலகத்திலே பிறருக்கு சுமை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோம். எமக்கு தெரியும், இந்த நாட்டிலே இஸ்லாம் வளருவதற்கு கூட மிக முக்கியமாக முன்னோர்கள் செய்த அந்த வியாபார நம்பிக்கை நாணயம், அவர்களுடைய அந்த உண்மை நேர்மை மிக முக்கியமான பங்கு வைத்திருக்கிறது. வியாபாரம் இலங்கை முஸ்லிம்களின் அதாவது வாழ்வோடு பின்னி பிழைந்த ஒன்றாக இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக முஸ்லிம்கள் காட்டிய கரிசனை அதிகமானது. இலங்கை தீபகற்பத்திலே இஸ்லாம் அறிமுகமாவதற்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் செய்த அந்த வியாபாரம் அன்று நேர்மையானதாக, மிக முக்கியமாக கலப்படங்கள் அற்றதாக, மக்களுடைய நலனை கருதியதாக அவருடைய வியாபாரங்கள் அமைந்திருந்ததால் அன்று அவர்கள் மக்கள் மனதிலே குறுகிய ஒரு காலத்திலே அதிக இடத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அன்று அவர்கள் களவு கிடையாது, கலப்படம் கிடையாது, பொய் கிடையாது, நேர்மைக்கு மாற்றமான விடயம் கிடையாது, வாக்குறுதியளித்தால் மாறு செய்வது கிடையாது. அப்படி நேர்மை வியாபாரத்தின் ஊடாக அன்று இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று சஹாபாக்குடைய வரலாறையும் பிரட்டி பாருங்கள். சஹாபாக்கள் தங்களுடைய மனைவி, அதாவது சஹாபிய பெண் மக்கள் தங்களுடைய கணவன்மாரை அல்லது தங்களுடைய பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்புகின்ற போது சொல்லுவார்கள், இன்னனா நஸ்பிரு அலல் ஜூ வ இன்னனா லா நஸ்பிரு அலன் நார். தொழிலுக்கு செல்கின்றீர்களா, வியாபாரத்துக்கு செல்கின்றீர்களா, ஏதாவது ஹலாலாக கிடைத்தால் கொண்டு வாருங்கள், அப்படி இல்லை என்றால் ஹராத்தை கொண்டு வராதீர்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோடு வந்தால் நாங்கள் இந்த உலகத்திலே உள்ள பசியை தாங்கிக் கொள்வோம், ஆனால் இந்த உடம்போ நரக நெருப்பை தாங்காது என்று அவருடைய கணவன்மாரை தொழிலுக்கு அனுப்புகின்ற போது சொல்லி அனுப்புவார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே நாம் அப்படிப்பட்ட பக்குவம் உள்ளவர்களாக இருக்கின்ற போதுதான் வீட்டில உள்ள பெண் மக்களும் அந்த பக்குவம் உடையவர்களாக மாறுவார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக இன்றைய ஹுத்பாவில் எங்களோடு பேச இருக்கின்ற விடயங்களில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் வியாபாரத்தில் தடுக்கப்பட்ட விடயங்கள். வியாபாரத்திலே மிக முக்கியமாக தடுக்கப்பட்ட விடயம் என்று வருகின்ற போது அளவு நிறுவையிலே மோசடி செய்தல். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரிசுத்த அல் குர்ஆனில் கூட அல்லாஹ் நிறைய இடங்களில் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அதிலும் குறிப்பா அல்லாஹ் மிக முக்கியமாக எங்களுக்கு அறிமுகமான ஒரு சூறாவிலே அல்லாஹ் பேசுகின்ற போது
வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறைவேறை மோசடி செய்வர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லதீன இதக்காலு அலன்னாஸி யஸ்தௌஃபூன், மனிதர்களிடம் அவர்கள் அளந்து எடுத்தால் சமனாக இவர்களுக்கு குறைவு இல்லாமல் எடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் அளந்து அல்லது நிறுத்து கொடுத்தால் மக்களுக்கு குறைத்து விடுவார்கள். வாங்குகின்ற போது இவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் எந்த நஷ்டமும் இல்லாமல் வர வேண்டும். ஆனால் இவர் விற்கின்ற போது, இவர் அளந்து கொடுக்கின்ற போது, நிறுத்து கொடுக்கின்ற போது மக்களுக்கு குறைத்து கொடுத்து விடுவார். அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். அலா யظنُّ உலாயிக அன்னஹும் மபூஸூன், அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா அவர்கள் மீட்டு கொண்டு வர படமாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு லியௌமின் அதீம், மகத்தான ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் மறுமை நாள். அதாவது வாடிக்கையாளரும் அதே போன்று தொழிலாளியும் நாளைய கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்படுகின்ற நாள். அந்த நாளை இந்த மனிதன் மறந்து விட்டானா என்று அல்லாஹ் கேட்கிறான். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், உலகத்தாரை ரப்புக்கு முன்னால் மனிதர்கள் அன்றைய நாளிலே நிற்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான். அன்பானவர்கள், அந்த நாளை மறந்துவிட்டா இந்த இப்படியான விடயங்களில் ஈடுபடுகின்ற என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனினூடாக எங்களிடத்திலே கேள்வியாக கேட்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மிக முக்கியமாக அளவு நிறைவேறி நாம் யாரும் மோசடி செய்து விடக்கூடாது. முன்னொரு காலம் இருந்தது, அளந்து நிறுத்து கொடுப்பார்கள். இப்போது அது மாறி அளந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நிறுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் போனால் அதை அழகான முறையிலே கொள்வனவு செய்து விட்டு எடுத்து விட்டு வருகிறோம். அன்பானவர்கள், யாரும் அந்த இடத்திலே நிறுத்து பார்ப்பது கிடையாது, அளந்து பார்ப்பது கிடையாது, பெக்கிற்குள்ளே இருக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனுடைய டேட், அது முடிகின்ற காலாவதியான திகதிகள் கூட அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். அது எங்களுக்கு தெரியாது, அங்கே உள்ளவர்களுக்கு தான் அது தெரியும். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அளவு நிறைவேறை மோசடிகள் செய்துவிடக் கூடாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பொய் சத்தியம் செய்து வியாபாரத்திலே பொருளாதாரத்தை திரட்டுவது. பொய் சத்தியம் செய்து வியாபாரத்திலே நாங்கள் லாபம் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த பொய் சத்தியத்தினூடாக எடுக்கப்பட்ட வருவாய் இருக்குது, அது கேள்விக்குறியாக இருக்குது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சத்தியம் செய்கிறான், பொய் சத்தியம் அல்ல, சும்மா சத்தியம் செய்து பொருளை விற்கிறான். இது நல்ல பொருள், அல்லாஹ் மீது ஆணையாக இது நல்ல பொருள், அல்லாஹ் மீது ஆணையாக இது இவ்வளவு காலம் பாவிக்கலாம் என்று அவர் என்ன செய்கிறார்? பொய்யை சொல்லவில்லை, உண்மையை சொல்லி சத்தியம் பண்ணி விற்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பொருள் அவசரமாக விற்கப்படும், அவசரமாக அந்த பொருள் இவரிடமிருந்து விநியோகிக்கப்படும். ஆனால் அதனுடைய பரக்கத் இருக்காது. அவன் தேடி அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து வருவான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சத்தியம் என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, எதுக்கெடுத்தாலும் சிலர் சத்தியம் செய்வார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியம் என்பதற்கு ஒத்த பொருள் அஸ்ஸித்க், உண்மை என்பது. ஒரு மனிதன் மீதுள்ள சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள், அல்லது வாக்குறுதி ஒன்றை நிறைவேற்றுவதற்காக, அல்லது எமக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை நிறைவேற்றுவதற்காக சத்திய வாக்கு என்றும் சத்தியம் என்றும் ஒரு வகையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதன் மீதும் சத்தியம் செய்ய முடியும். அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அல்லாஹ்வுக்கு பேச முடியும். ஆனால் மனிதனை பொறுத்தவரை மனிதன் அல்லாஹ்வுடைய தன்மைகள் மீது மாத்திரம்தான் இந்த மனிதன் சத்தியம் செய்ய முடியும். பெற்றோர்கள் மீது சத்தியம் செய்ய முடியாது, ஏனைய விடயங்கள் மீதும் சத்தியம் செய்ய முடியாது. அவன் அல்லாஹ் மீது ஆணையாக என்றுதான் சத்தியம் செய்ய வேண்டும். சர்வ சாதாரணமாக இமையை வாழக்கூடிய அநேகமானவர்களையும் பாருங்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்று சில பொய் கதைகளை சொல்லுவார். அல்லாஹ் மீது சத்தியாக நாங்கள் வாங்கிய கடனை வருகின்ற கிழமை தருவேன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பேசிய திருமணத்தை நான் முன்பு நடத்தி தருவேன் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்கள், எல்லா இடத்துக்கும் இந்த சத்தியத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. சத்தியம் என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. முன்னோருடைய வாழ்வை பிரட்டி பாருங்கள், முன்னோருடைய காலத்திலே வாழ்ந்தவர்களிடத்திலே கொஞ்சம் கேட்டு பாருங்கள். பொய் சத்தியம் செய்து அதனூடாக ஏற்பட்ட விளைவுகள் ஒன்று ரெண்டல்ல, ஏராளம். கண்ணியமானவர்களே, சத்தியம் செய்துவிட்டு வீட்டை சென்றடைவதற்கு முன்னதாக அவர்களுக்கு ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது. சத்தியம் செய்த கையை அடுத்த நிமிடமே உயர்த்த முடியாமல் போயிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சத்தியம் செய்தவர் அங்கிருந்து வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் கை கால்கள் சுகையாயின வரலாறுகள் இருக்கின்றது. மாணவர்களே, எனவே ஒரு மனிதன்
சத்தியத்துக்கு செல்வதற்கு முன்னதாக அவன் பல முறை தங்களை யோசித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு சத்தியம் செய்கிறோம் என்றால் அது என்னை மாத்திரமல்ல, அது என்னுடைய பெற்றோரையும் பாதிக்கும், அது என்னுடைய குழந்தைகளையும் பாதிக்கும், சில வேளை என்னுடைய குடும்பங்களையும் பாதிக்கும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே மனிதன் என்ற அடிப்படையிலே சில சந்தர்ப்பங்களிலே பாவங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனிதன் யாரும் வானத்தில் இருந்து விழுந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறான். எனவே சில வேளை மனிதன் தவறுகள் செய்யலாம். தவறு செய்கின்ற மனிதருக்கும் அல்லாஹ் பல அவகாசங்களை கொடுக்கிறான். ஆனால் தொடர்ந்து சில மனிதர்கள் தவறுகளை செய்து கொண்டு போனால் கண்ணியமானவர்களை அவர்களுக்கு ஒரு மௌத் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்விலே நடக்கக்கூடாத தவறுகள் நடந்திருக்கிறதா? கண்ணியமானவர்களே, அது தவறொன்று நடந்திருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறேன், உங்களால் முடியுமானதை எனக்கு தாருங்கள், அதை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்பது அது ஒரு வேறு விடயம். அதுக்கு மாற்றமாக நான் அந்த தவறை செய்யவில்லை, அதனோடு நான் சம்பந்தப்படவில்லை என்று பொய் சத்தியம் சொல்லிவிட்டு அல்லது பொய்யான ஒரு விடயத்தை இந்த மஸ்ஜிதுக்குள்ளே நான் நினைத்தால் கூட அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியமானவர்களே அதற்கு எதிராக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற சாதாரணமான விடயம் அல்ல. அன்பானவர்களே, இந்த பள்ளியை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு கட்டுப்பாடு அன்பானவர்களே. ஒரு நிர்வாகம் வந்தால் எல்லோரும் அந்த நிர்வாகத்தை கட்டுப்படுகிறார்கள். என்ன விடயம் வந்தாலும் எல்லோரும் ஒன்று கோர்த்து அந்த விடயத்தில் ஈடுபடுகின்றார்கள். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே சத்தியம் என்று வருகின்ற போது பல முறை நாங்கள் யோசிக்க வேண்டும். முன்னோர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவர்கள் தூக்கு மேடையிலே ஏற்றப்பட்டாலும் சத்தியத்துக்கு செல்ல மாட்டார்கள், பொய் சத்தியம் பண்ண மாட்டார்கள். துண்டு துண்டாக ஆக்கப்பட்டாலும் நெருப்பிலே போட்டு அங்கே அவர்கள் பொசுக்கப்பட்டாலும் அந்த சத்தியத்துக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, தவறு ஒன்று செய்தால் தவறு செய்திருக்கிறேன், உங்களால் முடியுமா இருந்தால் மன்னியுங்கள், அல்லது நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அது ஒரு நல்ல முறை. அதுக்கு மாற்றமாக நாம் அதை பற்றி விளங்காமல் சத்தியத்துடைய பாரசூரம் விளங்காமல் சத்தியம் செய்துவிட்டால் அது சாதாரணமானதல்ல, அதனுடைய விளைவும் எதிர்மறைகளாக இருக்கும் அன்பானவர்களே. எனவே சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தையும் எல்லோரும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் குறிப்பாக வியாபாரங்களில் சத்தியம் செய்து வியாபாரம் பண்ணுவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, வியாபாரத்திலே பரக்கத் எடுத்துவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்த விடயம் அளவு நிறைவில் மோசடி செய்கின்றது. பொய் சத்தியம் அல்லது சத்தியம் பண்ணி வியாபார பொருட்களை விற்பது. கண்ணியமானவர்களே, இன்னொன்றைக்கு விலைவாசியை கூட்டி விடுவது. கண்ணியமான இது சர்வ சாதாரணமாக முதலில் நடந்து வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், ஆனால் நேரம் போதாமை நான் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். ஒரு காணி ஒன்றை பேசியிருக்கிறார், 50 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம். இன்னொரு புரோக்கர் வந்து சொல்கிறார் அதை 60 லட்சத்துக்கு கொழும்பிலே ஒருவர் கேட்டார். இன்னும் ஒருவர் வந்து சொல்கிறார் இன்னொருவர் 65 லட்சத்துக்கு கேட்டார் என்று வீணாக சாதாரண 50 லட்சத்துக்கு குறைவான ஒரு காணியை சிலர் ஓரிரு பேர் சேர்ந்து அந்த காணியுடைய விலையை ஏற்றி விடுவது அன்பானவர், இது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்றா இருக்கிறது. எனவே இந்த விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியான விடயங்களில் யாரும் ஈடுபட்டு வரக்கூடாது. அடுத்து பதுக்கல் வியாபாரம். மக்களுக்கு சில பொருட்களுடைய தேவை அதிகமாக இருக்கின்ற போது அந்த பொருளை பதுக்கி வியாபாரம் பண்ணுவது, பதுக்கி அந்த விடயத்தை அந்த பொருளை பதுக்கி வைத்து விலை கூடியதற்கு பின்னால் சந்தைப்படுத்துவது. அன்பானவர்கள், இது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. காலையிலே விநியோகித்துக் கொண்டிருந்த பொருள் திடீரென்று முடிந்து விடுகிறது, இங்கே பொருள் இல்லை என்று அங்கே போர்ட் போடப்படுகிறது. 12 மணிக்கு பின்னால் அந்த பொருள் விநியோகிக்கப்படுகிறது புதிய விலையிலே, கூடின விலையிலே. அது நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை, என்னென்ன பொருள் உங்களுக்கு விளங்கலாம். கண்ணியமானவர்கள், அப்படி ஏராளமான பொருட்கள் அப்படி நடக்கிறது. கண்ணியமானவர்களே, பொருட்களை வைத்துக் கொண்டு மக்களுக்கு ஒரு தேவை இருக்கின்ற போது அதை கொடுத்து நாங்கள் நலவுகளை நன்மைகளை நாடிக்கொள்ள வேண்டும். வியாபாரம் என்பது எங்களுடைய குடும்பமும் நாங்களும் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, அதனூடாக இந்த சமூகம் அல்ல மாற்றும் அந்த சமூகம் வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே விட்டு சென்ற சமூகம் அப்படித்தான் வியாபாரத்தை கண்டு இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள். அப்படி அந்த வியாபாரத்திலே நேர்மை இருந்திருக்கிறது அன்பானவர்களே. எனவே எமது வாழ்விலும் அந்த நேர்மை இருக்க வேண்டும். அடுத்ததாக மோசடி. வியாபாரத்திலே மோசடி செய்கின்ற பழக்கத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்று சிலர் செக் கொடுப்பார்கள், நாளை மாறும் என்று. ஆனால் அந்த செக் நாளை அல்ல, ஒரு மாதம் போனாலும் மாறாது. கண்ணியமானவர்கள், இன்னும் சிலர் நம்பிக்கையாக நடப்பார்கள். இவர் ஒருவரை நம்பி இருப்போம் நாம், அவர் ஒருவரை அழைத்து வந்து ஒப்படைப்பார், அவர் அதுக்கு மாற்றம் செய்வார். நம்பிக்கையான ஒருவரை வைத்து நம்பிக்கை இல்லாத ஒருவர் என்ன செய்வார், முன்னிறுத்தி சில விடயங்களை செய்வது.
அன்பானவர்களே, இது ஒரு வகையான மோசடியாக இருக்கிறது. இன்னும் ஒரு வகையான மோசடி, பொருட்களுடைய எடையை கூட்டுவதற்காக அதிலே சில பொருட்களை கலப்பது, தண்ணீரை கலப்பது அல்லது வேறு வேறு பொருட்களை அதிலே கலந்து அதனுடைய எடையை கூட்டுவது. அன்பானவர்களே, இதுவும் இஸ்லாம் தடை செய்கின்ற ஒன்றாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சந்தைக்கு போகின்றார்கள். அங்கே ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வியாபாரி மீது ஒரு சந்தேகம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியங்களை விட்டுக் கொண்டிருந்த அந்த வியாபாரியுடைய தானியத்துக்குள்ளே கையை விட்டு பார்க்கிறார். அங்கே தண்ணீர் பட்டிருக்கிறது. உடனே அந்த தானியங்களை விட்ட வியாபாரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், இது என்ன என்று கேட்டார்கள். அந்த வியாபாரி சொன்னால், நேற்று ஒரு மழை பெய்து அதனால் நனைந்திருக்கிறது என்றால், மழை பெய்தால் மேலே தானே நனைய வேண்டும், உள்ளே நனைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி நனைந்திருந்தால் நனைந்துள்ளதை மேலே வைத்திருக்கலாம். எனவே குறைகள் இருந்தால் குறைகளை தெளிவுபடுத்தி வியாபாரம் பண்ண வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகின்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் எனக்கு மோசடி செய்கிறாரோ, எமது சமூகத்திலே யார் மோசடி செய்கிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார். அன்பானவர்களே, எம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், புதிய பொருள் கொள்வனவு செய்யவே இல்லை, பழைய பொருள் தான் வீட்டில் இருக்கிறது, ஆனால் தொழில் இருக்கிறது, ஆனால் புதிதாக வந்த பொருள் புதிய விலை என்று பழைய பொருட்களையும் புதிய விலையிலே விற்கின்ற பல வியாபாரிகள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த விடயத்திலே நாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஹராமான விடயங்கள் கலந்து விடக்கூடாது. ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல 10 திரகத்திலே 1 திரகம் ஹராம் கலந்தாலும் கூடிய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அந்த ஒரு திரகம் எங்களுக்கு வேண்டாம். ஹலாலான முறையிலே பொருளீட்ட நாங்கள் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அபகரிக்கப்பட்ட திருடப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வது அல்லாஹ் பாதுகாக்க பகுதிகளில் இல்லை. விதிவிலக்காக ஒரு சிலர் அப்படியான விடயங்களிலே ஈடுபட்டு அப்படியான விடயங்களிலே கடந்த காலங்களிலே பல பிரச்சனைகள் உருவாகி அவர்களுக்கு ஓனி பண்ணப்பட்ட செய்திகளும் நாம் அறியாமல் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, என்ன விடயம் என்றால், உண்மையிலே அபகரிக்கப்பட்ட சில பொருட்கள் இருந்தால், அது ஆய்கின்ற தேங்காவாக இருக்கலாம். ஒருவர் தேங்காயை கொண்டு வருகிறார், அவருக்கு தோட்டம் இல்லை, அவர் தேங்காய் ஆய்வோரும் இல்லை, இவர் எங்கிருந்து தேங்காய் கொண்டு வருகிறார் என்று கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் கூட அவருடைய அந்த பொருட்களை நாங்கள் கொள்வனவு எடுத்தால், கண்ணியமானவர் எங்களுக்கு அத்துண்டா தெரியும், தெளிவாக தெரியும், அவர் திருடப்பட்ட பொருளை கொண்டு வருகிறார் அல்லது அபகரிக்கப்பட்ட பொருளை கொண்டு வருகிறார். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக நாம் எங்களுடைய பொருளாதாரத்தோட ஹராத்தை கலக்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய ரூபாய் லாபமாக இருந்தாலும் அது ஹலாலான பொருள் ஒரு கலக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் தொழிற்துறைகளில் ஈடுபடுகின்ற போது, வியாபாரங்கள் ஈடுபடுகின்ற போது இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நிறைய சோதனைகளை இந்த பூமி சந்தித்திருக்கிறது. அன்று வாழ்ந்தவர்கள் தான் இன்றும் சிலர் இருக்கிறார்கள், சிலர் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பூமி எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு அல்லாஹ்வுடைய சோதனைகள் இந்த பூமிக்கு வருகின்ற போது, இந்த மனிதன் செய்கின்ற அநியாயத்தினுடைய விளைவின் காரணமாக இந்த பூமி எல்லா சோதனைகளையும் எல்லா அழிவுகளையும் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கின்ற ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் நாம் யோசிக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேனா அல்லது என்னால் தான் இப்படியான ஒரு விடயம் நடக்கிறதா என்று நாம் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் எங்களையும் கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்களுடைய வாழ்வை நல்ல விடயத்துக்காக நாங்கள் நகர்த்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரவுமிக்க சகோதரர்களே, மிக முக்கியமான சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்து எங்களுடைய தொழில்துறைகளிலே ஹலாலான முறையிலே தொழில்துறைகளில் ஈடுபட்டு ஹராமான விடயங்களிலிருந்து முற்று முழுதாக நீங்கி நேர்மையான, மிக முக்கியமாக நேர்மை உண்மை எல்லாம் கலந்த நல்ல வியாபாரிகளாக, நல்ல விவசாயிகளாக, சமூகத்துக்கு முன்மாதிரி மிக்கவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள்புரிவானாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுடைய இந்த பொருளாதாரம் அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரத்திலே அதிகம் தேட வேண்டும் என்று முயற்சி ஈடுபட்டிருக்கின்றார்களோ, அவருடைய பொருளாதாரம் அல்லாஹ்வை மறந்த பொருளாதாரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வணக்கங்களை நிறைவேற்றி இந்த பொருளாதாரம் தேடக்கூடிய நன்மக்களாக அவர்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், யாருடைய பொருளாதாரத்திலே ஹராம் கலந்திருக்கிறதோ அவர்களையும் அந்த பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவாயாக. அவர்களுக்கு அது ஹராம் என்பதை நீயே தெளிவுபடுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்லதொரு நிலைமையை
மௌத்துக்கு முன்னால் நீ ஏற்படுத்தி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், யாருடைய பொருளாதாரம் இஸ்லாம் அல்லாத முறையிலே அதாவது பெறப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து அவர்கள் மீண்டு நல்ல வழிக்கு அவர்களை கொண்டு வருவாயாக. யா அல்லாஹ், தௌபாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை தொழில்துறவுகளை பாதுகாத்திருவாயாக, அதிலே பரக்கத்தை செய்திருவாயாக. யா அல்லாஹ், கடந்த காலங்களை யார் யாரெல்லாம் அதிகமாக தரகம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு பிரதி உபகாரமாக பல மடங்கு நீ கொடுத்துருவாயாக. நாளை மறுமை நாளை பாபு சதகாவால் அவர்களை சுவர்க்கத்திலே நீ அவர்களுக்கு தனி இடத்தை கொடுத்துருவாயாக. அதே போல் யார் யாரெல்லாம் கொடுக்க நியத்து வைத்து கொடுக்காமல் இந்த உலக நிலைமையில இருந்து கொண்டார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருடைய சட்ட திட்டங்களை ஊருடைய மிக முக்கியமான முன்னோர்கள் பேணி வந்த நல்ல விடயங்களிலே கரிசனை காட்டக்கூடிய அவைகளை பாதுகாக்கக்கூடிய நற்பிரஜைகளாக எங்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாத்து தந்த முன்னோர்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோடு ஆக்கி வைப்பாக. அந்த சீதேவிகள் இந்த உலகத்திலே எங்களுக்கு செய்த நலவுகளின் காரணமாக நாம இந்த உலகத்திலே நிறைய நலவுகளோடு நிறைய முன்மாதிரிகளோடு இந்த உலகத்திலே மிக முக்கியமான அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எனவே அந்த முன்னோர்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த துவாவை தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الذي أنعم علينا بدين الإسلام وجعل الجمعة عيد المساكين واستغفار ذنوب للمؤمنين وجعل الكعبة البيت الحرام قياما للناس وجعل الحرم آمنا لهم وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله العظيم. قال الله تعالى في كلامه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي خلق الإنسان علمه البيان. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله خاتم النبيين وإمام المرسلين وحجة الله على خلقه أجمعين. بعثه الله تعالى بالدين المبين والصراط المستقيم وجعل رسالته عامة للناس إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان اتقوا الله العظيم. قال الله تعالى في كلامه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وعلى ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وفاطمة رضي الله تعالى عنها والحسن والحسين رضي الله تعالى عنهما وحمزة وعباس وأمهات المؤمنين وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات كلها يا قاضي الحاجات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.